கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கும் அரக்கோணத்தை சார்ந்த ராம்ராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 9 வருடங்கள் ஆகிறது, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:5 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பான், நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பீர்கள். கர்த்தர் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படிக்கு கர்த்தர் அருள் புரிவார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாராகிலும் கற்பத்தின் கனிக்காய் காத்திருந்தால் நிச்சயம் கற்பத்தின் கனியை கற்றுக் கொடுப்பான். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அரக்கோணத்தை சார்ந்த ராம்ராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். திருமணமாகி 9 வருடங்கள் ஆகிறது, கற்பத்தின் கனி இல்லை. என் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்து ஒரு அதிசயமான காரியத்தை காண செய்வீராக. என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் எனக்கும் கற்பத்தின் கனி எனக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கற்றுக் கொடுக்க வேண்டும், என் அக்காவுக்கு, என் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு கற்பத்தின் கனியை கற்றுக் கொடுக்க வேண்டும், யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடப்பதாக செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, நீ சும்மா இருந்தா போதும், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தை தான் யாத்ராகமம் 14:14. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. நீங்க சும்மா இருந்தா போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வேன். ஒரு நாள் குடும்பத்துக்குள்ள பயங்கரமான குழப்பம். அந்த சகோதரர் சொன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியலை, என் மனைவி என்னை தடுக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னை தடுக்கிறாங்க. ஆனால் அந்த கொடிய மனிதன் சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு. தெருவிலேருந்து எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினது என்னை கஷ்டப்படுத்திச்சு. நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள் சொன்னா, நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன், நீ இப்படி நடக்கலாமா அப்படின்னு கேட்டார். அமைதலான ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய மகன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் அமைதலாக பேசலை, சண்டை போடலை, அப்படி மௌனமாக வந்துட்டேன். அந்த மனுஷன் வெளியே இருந்து அவமானப்படுத்தினா, கேவலப்படுத்தினா, துக்கப்படுத்தினா, நான் அமைதலாயிடுச்சேன். வீட்டுக்கு போனவன் வீட்டு வாசலில் ஏறும் பொழுது கால் தடுமாறி வீட்டுக்கு வாசலையே விழுந்துட்டான். முகத்தில் அடிபட்டுச்சு, தலையில் அடிபட்டுச்சு. அப்படி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசினால கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினா. சொன்னா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன், நீ ஏன் புலம்புற? அன்பான தேவ பிள்ளைகளே, யுத்தம் உங்களுடையது அல்ல தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், என்ன பிரச்சனைகள் எழும்பினாலும், எவ்வளவு பிசாசின் கிரியைகள் கொடூரமாக காணப்பட்டாலும், உங்கள் மனசை உடைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம்.
யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் சும்மா இருங்க. ஒரே ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வான். பேதுருவை கொலை செய்யணும்னு சொல்லி காவலில் பிடிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் 4வது காவலாகிய உட்காவலில் கொண்டு வச்சுட்டாங்க. யாரும் போக முடியாது, யாரும் அவனை பார்க்க முடியாது, யாரும் பேதருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. இப்போ எல்லாரும் சும்மா தான் இருக்கணும், வேடிக்கை தான் பார்க்கணும், வேற வழியே இல்லை. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பேதுருவுக்காக சபையா ஜெபம் பண்ணாங்க. அவங்க சும்மா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் 12:12 வேதம் சொல்லுது, அவன் அப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க்கு என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கு அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவங்க சும்மா தான் இருந்தாங்க, இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யுத்தம் பண்ணது யாரு? கர்த்தருடைய தூதர்களை அனுப்பினா. அவருடைய தூதர்களை அனுப்பினா. எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் அமைதியில் இருக்கிறவங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்கள் தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக நேபுகாத்நேச்சர் பிரச்சனை பண்ணுறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அமைதியில் இருந்தாங்க. இதை குறித்து உத்தரவு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நீர் நமஸ்கரிக்க சொல்லுகிற அந்த சிலையை நான் நமஸ்கரிக்க மாட்டேன், வைராக்கியமாக இருந்தாங்க. தூக்கி கொண்டுட்டு போகும்பொழுது அப்படி இப்படின்னு யுத்தம் பண்ணாங்களா? இல்லை அந்த காவல்காரங்களை அடித்தாங்களா? எங்களை விடக்கூடாது, என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்களா? சும்மா விட்டுட்டாங்க, அப்படியே சும்மா இருந்தாங்க. இவங்களை தூக்கி நினச்சாங்க தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஆனால் யார் யாரெல்லாம் தூக்கி கொண்டு போட்டாங்களோ அவங்களையெல்லாம் அக்கினி பட்சித்தது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி பட்சிக்கலை. என் அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறாங்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வா. அக்கினி பட்சித்தது போல கர்த்தர் பார்த்து கொள்வா. உங்களை அக்கினி பட்சிக்காதது போல கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவா. தானியேல் 3:28 நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், அவர்கள் கர்த்தரையை நம்பி தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலையாக்கினார். இந்த யுத்தம் இவர்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் யுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், என்னால் யுத்தம் பண்ண முடியாத ஆண்டவரே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாத ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுவேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் போராடுவேன், நான் வழக்காடுவேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். சங்கீதம் 138:8 நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், என் கலங்குறன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் சும்மா இருக்க போகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. தகப்பனே யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்னால் முடியாது, நான் இனி யுத்தம் பண்ண முடியாது, நான் ஜெபிப்பேன், நான் சும்மா இருப்பேன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேருக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறதற்கா, நீர் பெரிய காரியத்தை செய்கிறதற்கா, நீர் அற்புதமான காரியத்தை செய்கிறதற்கா, நீர் அதிசயமான காரியத்தை செய்கிறதற்கா நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.